தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்கெல்லாம் வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துள்ளோம். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே உள்ளது. கிளை அலுவலகம் சென்னை எக்மூரிலே உள்ளது. எங்கள் அலுவலகத்தின் QR கோடு உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம். அதை ஆன் செய்தால் எங்கள் அலுவலகம் எங்கே இருக்கிறது என்பதை காட்டும். அதை பார்த்து வரம் தேடும் பெற்றோர்கள் தங்களுக்கு பிள்ளைகளுக்கான வரங்களை தேடி செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை 7000 சப்ளையர்கள் பொறுப்பிலே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பார்வையாளர் இருக்கிறார்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இதுவரை ஆயிரக்கணக்கான திருமணங்களை செய்து வைத்து நிறைய விருதுகளையும் பெற்றுள்ளோம். எனவே வரம் தேடும் பெற்றோர்கள் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து உங்களுக்கு ஜாதகங்களை போன் நம்பருடன் தருகிறோம் என்று கேட்டுக்கொண்டு, இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திரு மஞ்சுளா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஜாதகங்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் சௌந்தர்யா. ராகுகேது ஜாதகம். துருவ வேளாளர் நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு BSc GNM MSc படிச்சுட்டு இருக்காங்க. உயரம் 5.2. பிறந்த தேதி 3/7/1999. பிறந்த நேரம் 8:01 AM சனிக்கிழமை. வேலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஜாதக இருப்பிடம் தென்னமுடிப்பாளையம், சொந்த ஊர் தென்னமுடிப்பாளையம். அப்பா பேர் சுரேஷ். வேலை பார்த்தீங்கன்னா விவசாயம். அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பத்மாவதி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட தம்பி ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, 5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதக பெயர் சௌந்தர்யா, துருவ வேளாளர், ராகுகேது ஜாதகம். அருமையான ஜாதகம். இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் மகா திசை 10 மாசம் 10 நாள் இருப்பு, ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். மனிதர்கள் வந்து இப்ப நான் பார்த்தோம்னா எல்லாம் பொண்ணு இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியர்னா இன்ஜினியர், வெளிநாடுனா வெளிநாடு பார்க்கறத விட்டுட்டு விட்டு கொடுங்கள். மனம் இறங்கி செய்யணும். மனம் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும். அதுக்கான யோகேஸ்வரர் பாடி ஒரு பாடல் நினைக்கிறேன். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வாழ்க்கை செல்வத்தின் கட்டளை 6. செல்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி.
ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும் இரண்டும் கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆசை கோபம் களவு கொள்பவன் சேர்ந்த மிருகம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவள் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ளமனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே யாரு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வாழ்க்கை தெய்வத்தின் கட்டளை யாரு இப்படி ஒவ்வொரு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாட்டியும் நல்லதை நினைச்சு நல்லதை பேசணும்னா நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எல்லா நன்மையும் உண்டாகும் சொல்லிட்டு அடுத்த ஜாதகங்களை இப்பொழுது வாசிக்கிறோம், அறிமுகப்படுத்துகிறோம், பார்த்து தெரிந்துக்குங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் கீர்த்தனா. சுத்த ஜாதகம். அகமுடையார் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மகர ராசி, அவிட்டம் நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு டிகிரி 5 படித்திருக்காங்க. உயரம் 5.4. பிறந்த தேதி 18/5/1998. பிறந்த நேரம் 4:07 PM திங்கட்கிழமை. இவங்க வருடத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஜாதக இருப்பிடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார். டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்காங்க. அம்மா பேர் நிர்மலா, ஆஃபீஸ் செப்பரேட்டராக இருக்காங்க, சவுத் ரயில்வேவில். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதக பெயர் கீர்த்தனா. அருமையான ஜாதகம். இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசை 6 வருஷம் 8 மாசம் 4 நாள் இருப்பு. ராகதிசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRT கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதக பெயர் குரு பிரசாத், துளுவு வேளாளர், 2 செவ்வாய், ஆயிலை நட்சத்திரம், கடகராசி, கன்னி லக்னம். உயரம் 178 சென்டிமீட்டர். 17/6/1999 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. பம்பாயில் இருக்காரு. நாக்பூர் பூர்வீகம் ஆத்தூர். நாமக்கல் சொந்த ஊர். இப்போ இருக்கிறது ஆத்தூர். அப்பா பேர் கணேசன். அரசு பள்ளி ஆசிரியர் ஓய்வு. திருமதி கங்கா, ஹிந்தி டீச்சர். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பவரன். பிறப்பு வரிசை 1. ஒரே பெயர் தான். சொந்த மாடி வீடு 2, காளிமனை 4 இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதிசை
13 வருஷம் 2 மாசம் 8 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் கதிர்வேல். ராகு கேது செவ்வாய் ஜாதகம். பாண்டிய வெள்ளாளர் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர். தனுஷ் ராசி, உத்திராட நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. இவருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்திருக்காங்க. உயரம் 178 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 23/2/1998. பிறந்த நேரம் 7:37 PM திங்கட்கிழமை. இவங்க வந்து மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. மாசம் 70,000 சம்பளம் வாங்குறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பா பேர் பாலன். டிரைவர் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அம்மா பேர் கிரிஜா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பப்பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. திருமணம் ஆகல. சொத்து இருப்பு சொந்த நிலம் 5 சென்ட். சொந்த கார் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் கதிர்வேல். ராகு கேது ஜாதகம். அருமையான ஜாதகம். பிறக்கும் போதே சூரியன் மகாதசையில் பிறந்திருக்காரு. 5 வருஷம் 1 மாசம் 29 நாள் இருப்பு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு செந்தில்குமார். ஆரியவசி செட்டியார். சுத்த ஜாதகம். சதய நட்சத்திரம், கும்பராசி, தனுசு லட்சணம். டிபிலி படிச்சிருக்காரு. உயரம் 5.5. 28/2/1987 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாரு. சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. ஜெசரை பெரம்பலூர் சொந்த ஊர். அப்பா பேர் வெங்கட்ராமன், மளிகை கடை. திருமதி சுசிலா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க 3 பேர். மொத்தம் 4 பேர். சொந்த மாடி வீடு, 3 ஏக்கர் விவசாயம் நடக்கிறது. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசை 10 வருஷம் 4 மாசம் 21 நாள். குரு மகாதசை 16 வருஷம். சனி திசை 19 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் ரசிகா. ராகு கேது ஜாதகம். அகமுடையா தேவ வகுப்பை சேர்ந்தவர். கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு பிகாம். உயரம் 163 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 30/10/1997. பிறந்த நேரம் 2:29 AM வியாழக்கிழமை. ஜாதக இருப்பிடம் திருச்சி. சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பேர் சீனிவாசன், ரயில்வே திருச்சியில. அம்மா பேர் அமுதா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல வேலையில் உள்ள வரன். பிறப்பு வரிசை 1. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சொத்து இருப்பு நிறைவான வசதி. இந்த ஜாதகர் பெயர் ரசிகா. அகமுடையர். நல்ல வசதி. பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசை 5 வருஷம் 10 மாசம் 16 நாள் இருப்பு. ராகு திசை 18 வருஷம். குரு மகாதசை 16 வருஷம். எனவே அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஜாதகம் எல்லாம் உங்களுக்கு வரும். எங்களுடைய ஃபோன் நம்பர் 99 43 30 66 29.
இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.